ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காலையிலே 4 சிறப்பாக ஆரம்பிச்சிருக்குது. நேற்று அந்த சுடு தண்ணி வைக்கிற அந்த மிஷின், தண்ணி சுட வைக்கிறனே அது கேட்டேன், அது தரேன்னாங்க. அது இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்ததில் கொஞ்சம் ப்ராப்ளம்னா, அது சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க போல் தெரியுது. அது உள்ளே எல்லாம் வெள்ளை வெள்ளையாக அப்படியே கொஞ்சம் கரை படிஞ்சா போல் இருந்துச்சு. நான் வாங்கி எடுத்து சுடு தண்ணியில் நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் அந்த மிஷின் ஆன் பண்ணி தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு சாலட்டை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. வீட்டு பணிப்பெண் வந்து காசு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போய் ஈஸி பண்ணணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். காலையிலே காரும் க்ளீன் பண்ணிட்டேன், ஃபுல்லும் கழுவிட்டேன். மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை. அப்படியே அழகாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போக வேண்டியது தான். இன்றைக்கி வீக்கெண்டு எல்லாம் வெளியே போவாங்க. வெளியே எங்கன்னா முட்டலாக போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பையன் எங்கன்னா வெளியே போகிறானா இல்லையான்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் நாள் இன்றைக்கி சிறப்பாக ஆரம்பிச்சிருக்குது காலையில். அது மட்டும் எனக்கு தெரியுது. கொஞ்சம் பழைய இது தான், ஆனால் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன். இந்த உள்ளே இதெல்லாம் அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, இது வந்து இந்த மூடை திறக்கிறதுக்கு. சரி, கொஞ்ச நேரம் அந்த சுடு தண்ணிலே நல்லா இதுவாகட்டும். என்ன பண்ணுறது, டெய்லி இது ஒரு வேலையா அப்படின்னு கேட்குறங்களா? டெய்லியும் வேலை தான். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இன்றைக்கி வந்து என்னென்னா, வெள்ளரிக்காவும் பச்சை மிளகாவும் இல்லை, வெறும் கேரட்டு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு அந்த மிளகு எட்டின பயிர் இது மட்டும் சாப்பிட்றேன். பள்ளிக்கூடம் தான் வந்திருக்கேன். இதில் என்ன ஒன்றுனா, மேடம் வந்து அவங்க சிஸ்டர் கூட எங்கே வெளியே போயிட்டாங்க போல் தெரியுது. நான் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் கரெக்டாக 12:55 மேடம் ஃபோன் பண்ணி, குமார் ஒரு மணிக்கு நீ மதரசா கிளம்பிப்போ, நான் என் சிஸ்டர் கூட வெளியே வந்திருக்கேன், நீ போய்ட்டு கார் பார்க்கிங் பண்ணிட்டு வெயிட்டிங்கில் இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே சரி 12:55 தான் ஆகுது அப்படின்ட்டு நேராக போய் வீட்டு பணிப்பெண்ணுக்கு அவங்களுக்கு 5 தினம் ரீசார்ஜ் பண்ணி விட்டு அப்படியே ஸ்கூல் வந்துட்டேன். இதில் எங்கள் வீட்டு பணிப்பெண்ணும் கிடையாது, இந்த மாதம் 5 தினம் ஈஸி பண்ணுறவங்களுக்கு அதிக காசு போகுது. நான் அதுக்கு வந்து நெட்டு சிம் மட்டும் வாங்கி 8 தினம் ஈஸி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் போட்டுன்னு இருக்கேன். 1000 GB 8 தினம் 2 மாதத்துக்கு. இவங்களுக்கு 50 GB ஒரு மாதத்துக்கு வரத்துக்கே கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. ஒரு மாதம் 30 GB தான் வருது. 5 தினம் கொடுத்து 30 GB அது எப்படி யூஸ் ஆகும் சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களும் கிடையாது, ரொம்ப பேர் இப்படி தான் வந்து மாதம் இது பண்ணிக்கின்னு. ஏன்னா அவங்க வீட்டில் சில பேர் ஒய்ஃபை தரத்தால அப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்ற பேர்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த 30 GB ஒரே வாரத்தில் முடிஞ்சு போய்ட்டு திருப்பியும் எனக்கு நெட்டு வரலன்னு சொல்லிட்டு மேடம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. மேடம் நீ எனி டைம் டிக்டாக் அது எதுன்னு பார்த்துன்னு இருந்தால் உனக்கு எப்படி நெட்டு வரும் அப்படின்னு அவங்கள பிடிச்சி சண்டை போடுறாங்க. என்ன பண்ணுறது? இங்கே இருக்கிறவங்க, நீங்கள் யாருன்னா கோயத்தில் இருந்தாங்கன்னா என்ன சிம் யூஸ் பண்ணுறங்க, எவ்வளோ மாதம் ரீசார்ஜ் பண்ணுறங்க, எவ்வளோ நெட் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் கிட்டின்னு வீட்டுக்கு போவோம் நம்ம பசங்களை. அந்த ஸ்ப்ரே தான் அயன் சொன்னாங்க, போட்டாங்க அனுப்பி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்ப்ரே என்னென்னா, துணி அயன் பண்ணுறதுக்கு மேலே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆன்டி வைரஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்கு அதுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான ரீசன் அது என்னன்னு தெரியல. இது ஒன்று வாங்கினா 2-3 மாதத்துக்கு இது அதுக்கப்புறம் வாங்க சொல்ல மாட்டாங்க. திரும்பியும் 2-3 மாதம் கழிச்சு தான் இது வாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களெல்லாம் இட்டுன்னு போய் முட்டால் விட்டு மேடத்தை இட்டுன்னு போய் உங்கள் அக்கா வீட்டில் விட்டுட்டு ரூமுக்கு வந்தேன். மேடம் கால் பண்ணி, குமார் என்னோடய ஏடிஎம் கார்டு உங்கள்கிட்ட தான் நிற்கிது அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் மாமா அப்படின்னேன். சரி தைமா மத்தாம் போ அப்படின்னாங்க. எங்கே நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் போயிருப்பேன் அந்த மத்தாமுக்கு. சிக்கன் கபாப் மட்டன் கபாப்லாம் விற்கிற இடம், திருப்பி அங்கே போ அப்படின்னு இருக்காங்க. போயிட்டு ஃபோன் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு போய் அவங்க அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வரணும் ஃபுட்டு. அப்படியே நமக்கும் வந்து இது வாங்கிக்கலாம், மட்டன் கபாப். நமக்கும் கபாப் வாங்கிட்டு வந்து நம்மளும் சாப்பிட்லாம். வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே வேலை செய்கிறவிட்டு கொடுக்க அவர் போய் ஏடிஎம்மில் காசு எடுத்துன்னு வந்து கொடு, எங்கிட்ட கேனட் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் போய் மேடம் அக்கௌண்ட்லேருந்து காசு 20 தினார் எடுத்துக்கின்னு போய் பே பண்ண போகிறேன். 14.5 தினாருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மத்தமாக வந்தாலே இதே கார்னர் தான் போல்றது. நமக்கு பேலன்ஸும் கொடுத்துட்டாங்க 2.5 தினார். மீதி 50 ஃபில்ஸ் வந்து அப்புறமா தரேன் அப்படின்னு நிற்கிறாங்க. நம்மளுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க.
அதே ஹோட்டல், அதே இடம், கரெக்டாக அந்த சிக்கனுக்கு பின்னாடி இருக்குது ரெடி பண்ணுற இடம். பாருங்க 2 பாக்ஸு, இதுலேயும் ஃபுல்லும் வெறும் மட்டன் ஐட்டம் தான் எதுவுமே கொடுப்போம். அது வாங்கின்னு போய் அவங்க அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு டின்னர் வந்து சிம்பிளாக ஒரு இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து வாங்கின்னு வரல, திடீர்னு அங்கே போயிட்டு எதுக்கிச்ச ஒரு தினார் கொடுத்து நம்ம காசு செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்து நமக்கு வாங்கலை. நமக்கு வந்து சின்னதாக ஒரு டின்னர் செட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் அழகாக ஒரு கேக்கு, அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் ஃப்ளேவர் டீ, அப்புறம் கொஞ்சம் பேரிச்சம்பழம். இதுதான் நைட்டு டின்னர். இது கேக்கு வந்து கூட இருக்கிற டிரைவரு அவங்க மேடம் கொடுத்தாங்க, எனக்கும் கொடுக்குற டிரைவருக்கும். Cheers guys. நல்லா இருக்கு. ஒரு டீ. அப்பா, ரொம்ப நாள் கழிச்சு டீ குடிக்கிறேன் அந்த சுடு தண்ணி கொதிக்க வச்சு. நல்லா இருக்கு. அழகாக இதோட முடிச்சுட்டு வால்நட். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டு அப்புறம் போய் பசங்க மேடம் எல்லாத்தையும் இட்டுன்னு வந்து விட்டுட்டு தூங்க வேண்டியதான். எதுக்கு சும்மா வளன்னு பேசினேன், நீ ஃபுல்லும் பேசினே தான் இருந்திருப்பேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.